லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 4.1ல் செகண்ட் சம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்துக்கோங்க. ரீரைட் ஈச் அண்டர்லைன் பார்ட் யூஸிங் பர்சன்டேஜ் லாங்குவேஜ். அப்படின்னா அவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 1/2 ஆஃப் த கேக் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த சில்ட்ரன். அப்படின்னா ஒரு கேக் இருக்குது, அதில் 1/2 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 1/2ங்கிறது என்ன? ஆஃப் 1/2 வருமா? ஆஃப்ன்றது நம்ம பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு 100%. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்? இது கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளால் 2 1s are 2, 5 2s are 10, 0. அப்போ ஆன்சர் என்ன? 50%. ஃபஸ்ட்டு சம்க்கு ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லா சம்மும் போட போகிறோம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனாவே தெரியும் இல்லையா? 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாம். இது செகண்ட் ஒன் பாருங்கள். அபர்ணா ஸ்கோர்டு 7.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 10 என்ன காம்படிஷன். அபர்ணா வந்து 10க்கு 7.5 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு காம்படிஷனில். அப்போ அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 10க்கு 7.5. ஓகேவா? ஸோ 100க்கு நம்ம பர்சன்டேஜ் வந்து 100 தானே போட போகிறோம். ஸோ 100%. இந்த 0க்கு வந்து 0 கேன்சல் ஆகிடுமா? ஸோ 750 அப்படி போட்டுக்கோங்க. 1 டிஜிட் தள்ளி தான் வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே வரும். இதுக்கு வந்து வேல்யூ இல்லை. அப்போ என்ன ஆகும்? 75%. ஓகேவா? புரியுதா? இதே மாதிரி தேர்ட் சம் பாருங்கள். த ஸ்டாச்சு வாஸ் மேட் ஆஃப் பியூர் சில்வர். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பியூர் சில்வர் கண்டலைன் இருக்குது. பியூர்னா 100%. நம்ம எதுவுமே வந்து 100% அப்படி தானே சொல்லுவோம். ஸோ பியூர் சில்வருங்கிறது 100%. இது நம்ம சம்லாம் போட வேணாம், டைரெக்டாக 100% எழுதிக்கலாம். அடுத்தது ஃபோர்த்து. 48 அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் ஸ்போர்ட்ஸ். அதாவது 50 ஸ்டூடெண்ட்டில் வந்து 48 ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதோட பர்சன்டேஜ் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தானே. 50 மேலே 48 இன்ட்டு 100% போட்டுக்கோங்க. 0க்கும் 0க்கும் கேன்சல். 2 5s are 5 1s are 5, 2 5s are 10. இப்போ என்ன ஆகும்? 48ஐயும் 2ஐ மல்டிபிள் பண்ணால் 96%. ஓகேவா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஒன்லி 2% அவுட் ஆஃப் 3 வில் பி செலக்டட் இன் த இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூவில் 3% வந்து கலந்துக்கிறாங்க. அப்போது அந்த 2% தான் வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இப்போ என்ன? அவுட் ஆஃப் 3, 2% அவுட் ஆஃப் 3ங்கிறது 3க்கு 2 மெம்பர்ஸ். ஸோ இன்ட்டு 100%. ஓகேவா? இது என்னாகும்? இது கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 200, 2 × 100, 200/3%. இது வந்து எப்படி இருக்கு? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம மாற்றுறோம், ஏன்னா இம்ப்ராப்பர்லி இருக்குது. ஸோ வந்து 3ஆல் 200 டிவைட் பண்ண போகிறோம். 6 3s are 18. பேலன்ஸ் வந்து 2 இருக்குமா? இந்த 0 அப்படி போட்டுக்கோங்க. அகெயின் 6 3s are 18. பேலன்ஸ் 2. திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் 6 6. ஸோ இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 66 2/3%. இதுதான் ஆன்சர். கிளியரா? எப்படி போடுறோன்னு பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு 100ஆல் மல்டிபிள் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? இப்போ வந்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48 இஸ் 32% ஆஃப் விச் நம்பர்? வந்து 48ன்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அது வந்து 32% ஆஃப் விச் நம்பர்? இன்னும் ஒரு நம்பரோட 32%ல் 48ங்கிறது ஆன்சர் கிடைக்குது. அப்போது அந்த நம்பர் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். நமக்கு அது தெரியாது. ஸோ எக்ஸ். அப்போ 32% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 48ன்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா இது? ஸோ 32%ங்கிறது 32/100. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை சிம்பிள், எக்ஸ்
equal to 48. அப்போது x equal to என்ன வரும் 48. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் போடுச்சுன்னா டிவிஷன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் போடுவோம் இல்லையா. அப்போ 100/32. ஸோ 2 டேபிளால் 2 1s are 2, 6 2s are 12, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 2 1s are 2, 2 2s are 4. Again 2 table 4 2s are 8, 6 2s are 12. இதையும் கேன்சல் பண்ணலாம். 4 table 4 1s are 4, 2 4s are 8, balance 1, sorry balance 2, 5 4s are 20. ஓகேவா. இப்போ 6 25 மல்டிபிள் பண்ணணும். என்ன வரும், 6 5s are 30, 30க்கு 0, பேலன்ஸ் 3 இருக்கும். 6 2s are 12, 12 plus 3 15. இதுதான் வந்து ஆன்சர். அந்த எக்ஸ்ன்ற நம்பருங்கிறது நமக்கு 150. நெக்ஸ்ட் சம் பாருங்க, தேர்ட் சம். வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க 25% ஆஃப் 30% ஆஃப் 400. ஓகேவா, இங்கே ஆஃப் வரும். அப்போது 25%ங்கிறது 25/100, ஆஃப்னா இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் 30/100. திருப்பியும் ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ மறுபடி மல்டிப்ளை பண்ணணும். 400 சாரி 500 வராது, ஏன்னா இது பர்சன்டேஜில் கொடுக்கல இல்லையா, ஸோ இது வராது. இன்ட்டு 400. இப்போ அகெயின் இந்த ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ இது வந்து 5 டேபிளால் கேன்சல் ஆகும். 2 5s are 10, 5 5s are 25. திருப்பி வந்துட்டு இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 2s are 4. ஓகேவா, வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 5 3s are 15, 15 into 2 30. இதுதான் ஆன்சர். கிளியரா பார்த்த சம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.